திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தலுக்கான அறிக்கை மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கான அறிக்கை என்று முரசொலி நாளேடு பாராட்டியுள்ளது. அனைத்து மட்டத்திலும் திமுகவின் கனவு என்ன, திட்டம் என்ன, திட்டமிடுதல் என்ன என்பது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக முரசொலி தலையங்கம் தீட்டியுள்ளது. நாம் யார் என்பதை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல்லாண்டுகள் கழித்தும் பறைசாற்றுவது மாநாட்டு தீர்மானங்களும் தேர்தல் அறிக்கைகளும் தான். ஒரு இயக்கத்தின் கொள்கை வரலாற்றை எழுத இந்த இரண்டும் தான் அடித்தளமாக அமையும். அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தலுக்கான அறிக்கை மட்டுமல்ல, எதிர்காலத்துக்கான அறிக்கை. செய்வன திருந்தச் செய் என்பது பழமொழி. அம்மொழிப்படி நடக்கும் கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒரு இயக்கத்தின் அறிக்கையாக மட்டுமல்ல, ஒரு இனத்தின் அறிக்கையாக அமைந்துள்ளது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு குரலோவியம் படைத்த கலைஞரின் மகன் என்பதால் இவ்வறிக்கை தயாரிக்க அமைக்கப்பட்ட குழு செதுக்கி தந்திருக்கும் வார்த்தைகள் அனைத்தும் செப்பேடுகளில் பொறிக்கப்படத்தக்கவை. திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. இதன் வேர்கள் 1949க்கும் முந்தியவை, 1925க்கும் முந்தியவை, 1916க்கும் முந்தியவை. சமூக நீதியும் சுயமரியாதையும் இதன் இரு கண்கள். ஒரு பொறுப்பான ஆற்றல் மிகு இயக்கமாக திராவிட இனத்தின், மொழியின், பண்பாட்டின், நாகரிகத்தின் பெருமையை கட்டிக்காக்கும் அரும்பணியை அயராது வெற்றிகரமாக திமுக ஆற்றி வருகிறது என்ற பெருமிதத்தோடு இந்த அறிக்கை தொடங்குகிறது. 1920ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நீதி கட்சியின் தொடர்ச்சியே நாம் என்றார் பேரறிஞர் அண்ணா. 1967ஆம் ஆண்டு அண்ணாவின் ஆட்சி காலமும், அதைத் தொடர்ந்து 1969, 1971, 1989, 1996, 2006 ஆகிய ஆண்டுகளில் தொடங்கி தொடர்ந்த கலைஞரின் ஆட்சி காலமும் திராவிட தமிழாட்சியின் இலக்கண அளவுகோல்களாக இருந்தன. ஆட்சியின் இலக்கணமாய் கருதத்தக்க கூட்டாட்சி, மொழிக் கொள்கை, தமிழர் நலன், நிர்வாகம், பொருளாதாரம், வேளாண்மை, குடிநீர், சுகாதாரம், தொழில் வளர்ச்சி, வணிகம், தொழிலாளர் நலன், கல்வி, வேலைவாய்ப்பு, பட்டியலினம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், விளிம்புநிலை மக்கள், உள்கட்டமைப்பு வசதிகள் என அனைத்து மட்டத்திலும் திமுகவின் கனவு என்ன, திட்டம் என்ன, திட்டமிடுதல் என்ன என்பது இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. ஆட்சி என்பது ஒன்று கொள்கை பூர்வமானதாக இருக்க வேண்டும், அல்லது மக்களுக்கு சலுகையும் நன்மையும் தருவதாக இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் என்பார்கள். கொள்கையுள்ள ஆட்சி, சலுகை தரும் ஆட்சி என்று இரண்டாக பிரிப்பார்கள். வெறும் கொள்கையை மட்டுமே பேசி மக்கள் நலனை கைவிட்டு விடவும் முடியாது. அதே நேரத்தில் இலவசங்களை மட்டுமே கொடுத்து எதிர்காலம் குறித்து கவலைப்படாமலும் இருந்துவிட முடியாது. திமுகவின் திட்டங்கள் எப்போதும் கொள்கை பூர்வமானதாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மக்களுக்கானதாகவும் இருக்கும். மாநில சுயாட்சி கொள்கை அடிப்படையில் மாநிலங்கள் முழு அதிகாரங்கள் பெற வேண்டும். இந்திய அரசின் ஆட்சி மொழியாக தமிழ் அரியணை ஏற்றப்படும். மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் அலுவலக மொழி. உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ். நீதிபதிகளின் நியமனத்தில் இடஒதுக்கீடு. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை விசாரணை, ஈழப்பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பு, இந்திய தூதர்களாக தமிழர்கள் நியமனம், கச்சத்தீவு மீட்பு, தேர்தல் சீர்திருத்தம், அரசியலமைப்பு நிறுவனங்கள் சுயாட்சியுடன் செயல்படுதல், பெரியார் ஜோதிராவ் பூலே சமத்துவபுரங்கள், மண்டல் பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்தல், தனியார் துறை இடஒதுக்கீடு, புலம்பெயர்ந்தோர் நலன், தொல்லியல் ஆய்வுகள் என கொள்கை இலக்குகள் என்னென்ன என்பதும் இந்த அறிக்கையில் இருக்கிறது. வருமான வரி வரம்பு உயர்வு, சிலிண்டர் விலை குறைப்பு, பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்குள் வைப்பு, தனிநபர் வருமானம் உயர்வு, ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மாற்றம், பயிர்க்கடன்கள் ரத்து, நீட் தேர்வு ரத்து, கல்விக்கடன் ரத்து, 1 கோடி இளைஞர்கள் சாலை பணியாளர்களாக நியமனம், 50 லட்சம் கிராமப்புற பெண்கள் மக்கள் நல பணியாளர்களாக நியமனம், சிறு தொழில் தொடங்க 50,000 வட்டியில்லா கடன், மாணவர்களுக்கு இலவச ரயில் சலுகை, கேபிள் டிவி கட்டணம் குறைப்பு என மக்கள் நலன் சார்ந்த இலக்குகள் என்னென்ன என்பதும் இந்த அறிக்கையில் இருக்கிறது. அதனால்தான் இந்த அறிக்கையை கதாநாயகன் மட்டுமல்ல, கதாநாயகம் தான் என்று தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னார் போலும். ஆனால்
வில்லனாக இருக்க மாட்டோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். வில்லன்கள் தான் நரேந்திர மோடியும் எடப்பாடியும் இருக்கிறார்களே. லோக்கல் தாதாக்களை மட்டுமல்ல, இந்திய டான்களையும் திமுக ஹீரோ வீழ்த்துவான் என்பதே நாம் பார்க்க போகும் வரலாறு.